ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் மாவு பிசைஞ்சு ஊற வைக்காமல் உடனடியாக செய்யக்கூடிய நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சப்பாத்தி யூஸ்வலாக எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. என்ன தான் நம்ம கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சாலுமே ஒரு சில டைமில் சப்பாத்தி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் நேரப்பட ஆச்சு அப்படின்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இல்லாமல் 2-3 நாள் ஆனாலுமே சப்பாத்தி ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னாலே போதும். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக புசு புசுன்னு வரும். சரி வாங்க, இப்போ இந்த சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கண்டிப்பாக கடைசியாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி தண்ணி விட்டு பிசைகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. அது மட்டும் கவனமாக சேர்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி அவ்வளோ மிருதுவாகவும் அதே அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் வரும். இப்போ இந்த மாவை இது மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் மாவோட நல்லா சேர்ந்து வரும். பாருங்க, இது மாதிரி. பாருங்க, இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஃபஸ்ட்டு மாவு ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா மாவு எண்ணெயோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி உடச்சி விடுற போது நல்லா சாஃப்டாக உதிரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு 1 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை ஃபஸ்ட்டே நம்ம நல்லா கலந்துருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் அடித்து பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி விரலில் அழுத்தி பார்க்குற போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ இந்த சப்பாத்தி மாவை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி கடைசியாக எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டே சேர்த்த எண்ணெயே போதும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு மீடியம் சைஸில் 8 சப்பாத்தி அளவுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை வச்சு 2 சைடும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கோதுமை மாவு வேணும் அப்படின்னாலும் தூவி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், இப்போ மாவை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்து உள்ளங்கையில் இது மாதிரி 2 சைடும் தட்டினீங்க அப்படின்னா மேலே இருக்கிற கோதுமை மாவெல்லாம் உதிர்ந்துடும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு ஒரு சைடு லைட்டாக வெந்து மேலே சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சப்பாத்தி உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். ஸோ சப்பாத்தி செய்கிற போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சப்பாத்தி ட்ரை ஆகாமல் நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வரும். மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி லைட்டாக ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வருது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். ஸோ எண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி 2 சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு ஊற வைக்கவே இல்லை, உடனே சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாகவும் அதே அளவுக்கு நல்லா மிருதுவாகவும் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் இதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இந்த சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.